Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம Windows 10 கம்ப்யூட்டர்ல எப்படி IP version 6 வந்து enable disable பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து Subscribe பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. நீங்க நம்ம சேனலை Subscribe பண்றதன் மூலமா கம்ப்யூட்டர் சம்பந்தமான நிறைய விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அதோட உங்க கம்ப்யூட்டர்ல ஏற்படுற ப்ராப்ளம் வந்து நீங்களே சால்வ் பண்ணிக்கிறதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல இருக்கு. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க உங்க கம்ப்யூட்டர் சர்ச் பார்ல கண்ட்ரோல் பேனல் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓபன் பண்ணிட்டு இதுல நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு நீங்க யூஸ் பண்ற நெட்வொர்க்கை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. டபுள் கிளிக் பண்ணுமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குட்டி விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு பணியை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வருவோமா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 6 TCP IP version 6 அப்படின்றது இருக்கும். ஸோ நீங்கள் IP version 6 வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து டிக் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு டிசேபிள் பண்ணணும்னா அன்டிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ வந்து IP version 6 வந்து டிசேபிள் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கம்ப்யூட்டரில் வந்து விண்டோஸ் 10ல் வந்து IP version 6 வந்து எனேபிள் டிசேபிள் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.